friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி crispy and soft instant bonda ரெசிபி. டக்குன்னு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துல டீ டைம் ஸ்நாக்கா செஞ்சிடலாம். ஸோ சுட சுட டீயோட சூடா போண்டா ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம இந்த போண்டா இன்ஸ்டன்ட் போண்டா. ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். பருப்பு ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லை. ஒரு 10-15 நிமிஷத்தில் பிளான் பண்ணி செஞ்சிடலாங்க. இதுக்கு தொட்டுக்க கூட ஒரு சூப்பராக தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த போண்டா செய்யும்போது கூடவே நல்ல ஒரு தேங்காய் சட்னி செஞ்சுக்கோங்க. தேங்காய் சட்னி ரெசிபீஸ் எல்லாம் நான் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க கவிதா சமையலறையோட சட்னி ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நல்ல சுட சுட போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே போண்டா செய்ய தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்ய போகிறோம். இங்கே நான் மைதா சேர்க்காமல் கோதுமை மாவு வீட் ஃப்ளார் சேர்த்து செய்கிறேன். இது மைசூர் போண்டா, அந்த ஸ்டைல் போண்டா. யூஸ்வலி மைதா சேர்த்து செய்வாங்க, பட் நான் இங்கே வீட் ஃப்ளார் சேர்த்து செய்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த டீ கடைகளில் கிடைக்கிற கிறிஸ்பியான போண்டா மாதிரி வரக்கான பர்ஃபெக்ட் ரெசிபி இது. ஸோ 1 கப்பு கோதுமை மாவு, அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு, அதனால் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நல்ல ஒரு 2-3 கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்குன தேங்காய் நல்ல ஒரு ஃபுல் கப்புக்கு. இந்த தேங்காய் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த போண்டாவில் இந்த தேங்காய் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும் வாயில் கடிப்படும் போது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, 2 பச்சை மிளகா நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நல்லா இஞ்சியோட துருவி சேர்த்துக்கிட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது பேக்கிங் சோடா, இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த போண்டா புசு புசுன்னு நல்லா உருண்டையாக வருங்க. எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா இந்த டீ கடை போண்டா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கிங் சோடா சேர்க்கணும். இல்லை வேண்டாம், எனக்கு சோடா சேர்க்க பிடிக்காது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது நல்ல ஒரு ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த சீரகமும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை நல்லாயிருக்கும் போண்டாவில். அடுத்தது நல்ல ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த தயிரோட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா கலந்துடணும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வடமாவு பதத்துக்கு கலக்கிக்கணுங்க. கையை விட்டு கலக்கும் போது தான் கரெக்டாக அந்த உருண்டையெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அது பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பதம் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா இந்த உளுந்த மாவு வடைக்கு எப்படி நம்ம மாவு இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போண்டா செய்யலாம். அதில் அந்த கேப்பில் நம்ம நல்ல ஒரு தேங்காய் சட்னி, நல்லா இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஆயில் வச்சு ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ போண்டா போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கையை நினச்சிக்கிட்டு சின்ன சின்னதாக அந்த மாவை அப்படியே கிள்ளி உள்ளே போட்டு விட்டுறலாம். நம்ம கரெக்டாக அந்த ஷேப்பாக போடணுன்னெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுவே டக்குன்னு அப்படியே மிதந்து உருண்டையாக அழகாக மேலே வந்துடும். நம்ம அப்புறம் நல்லா பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆக விடணுங்க. நல்லா அந்த கலர் மாதிரி லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் உள்ள சைடும் நல்லா வெந்திருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அழகாக நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி நம்ம எடுத்துடலாம். ஸோ இங்கே சுட சுட சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ ரொம்ப ஒரு ஈஸி ரெசிபி. இதுக்கு நல்ல மேட்சிங்காக சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குது. இனி அதை அழகாக பரிமாற வேண்டியது தான். நல்லா அந்த சூப்பரான சுட சுட போண்டாக்கு ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி வச்சு நல்லா ஒரு சுட சுட டீயும் பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டா செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் போண்டா, மைசூர் போண்டா, வீட் போண்டா, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஸோ ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.